Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க MK Creations என்னோட பேர் MK. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி தலைமையில என்னடா கேப்லாம் மாட்டிட்டு வந்திருக்கு, அதுவும் கிறிஸ்மஸ் கூலா மாட்டிட்டு வந்திருக்கு அப்படினு தானே யோசிக்கிறீங்க. ஆமாங்க, கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லையா? சோ அதுக்காக தான் இந்த கெட்டப். எப்படி இருக்கு? காமெடியா இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லையா? அதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளா நம்ம வீட்லயே நம்ம கையால எப்படி செய்யறது அப்படினு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம சார்ட் பேப்பர் வச்சு தாங்க செய்ய போகிறோம். அந்த சார்ட் பேப்பர் வச்சு எப்படி செய்யறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சார்ட் பேப்பர் வந்து என்னால் முழுசாக கேமராவில் காமிக்க முடியலன்றதான் நான் ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். சார்ட் பேப்பர் வந்து ஃபுல்லாக வந்து விரிச்சு வச்சுக்கோங்க. அதில் லென்த் பிரெத் வந்து எந்த சைடில் வந்து கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். எப்பவுமே வந்து லென்த்தோட பிரெத் அது எப்படி திருப்பி பார்த்தாலும் உங்களுக்கு லென்த் பிரெத் மாதிரி தெரியும். ஸோ சின்னதாக இருக்கிற சைடு வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மெஷரிங் டேப் எடுத்துக்கிட்டு அது டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் வச்சு கரெக்டாக அந்த மெஷர் பண்ணி அதில் லாக் பண்ணிவிடுங்க. அந்த மெஷரிங் டேப்பில் லாக் பட்டன் இருக்கும். அதில் டேப்பை லாக் பண்ணிட்டு மேலே வந்து கையை வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அழுத்தி அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு கீழே இருந்து அப்படியே கர்வாக அப்படி சைடில் கொண்டு போங்க. கீழே நம்ம லென்த் என்ன அளவில் இருக்கோ அதே அளவில் சைட்லேயே வந்து வரணுங்க. பிரெத்தும் அதே மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்படியே கர்வாக வளைச்சு கொண்டு போங்க. அது பென்சில் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. சார்ட்டில் மார்க் பண்ணிட்டு அதை நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. கர்வ் வந்து கரெக்டாக வந்து வரணும். ஏற்ற இறக்கமாக நீங்கள் கர்வை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் கோன் செஞ்சு வைக்கும்போது கோன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நிற்காதுங்க. மேடு பள்ளமாக வந்து இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ கர்வ் போடும்போது கரெக்டாக வந்து பார்த்து கர்வாக வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. சார்ட்டில் பாருங்கள், நான் கர்வாக மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன்னு. நீங்களும் இதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கோன் செய்யும்போது அது கரெக்டாக வந்து வரும். இப்போ அந்த சார்ட் பேப்பரை அப்படியே ரெண்டு சைடாக வந்து மடித்து அப்படியே கோன் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடாக நீங்கள் மடிச்சிங்கனாலே அது வந்து கோன் மாதிரி வந்து மாறும். அதே மாதிரி வந்து மடித்து வச்சு அதில் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த சைடில் வந்து ஒட்டிக்கோங்க. ரொம்ப வந்து மடிப்பு கொடுத்துடாதீங்க. எட்ஜஸில் மட்டும் அப்படியே மடித்து வச்சு அதில் ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப மடிச்சிட்டிங்கன்னா கோன் ரொம்ப சின்னதாகிடும். அதனால் கோனை வந்து இதே மாதிரி வந்து மடித்து அதில் வந்து ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோன் வந்து நான் ஃபெவிகால் வச்சு ஒட்டிட்டு நல்லா ட்ரை பண்ணி வந்து எடுத்துட்டாங்க. ஒட்டின உடனே வந்து எடுத்து இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. ஒட்டி ஒரு 1/2 hour இல்லை 1 hour வந்து காய விட்டுருங்க. அப்போ தான் அந்த கோன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக வந்துருக்கு. இப்போ அதுக்கு மேலே நம்ம வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். அதனால் டெக்கரேட் பண்ணுறதுக்கான அந்த கொடி வந்து எடுத்துருக்கேன் பச்சை கலரில். அது பார்க்க வந்து இலை மாதிரி இருக்கும். அதில் நம்ம டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து மேலே வந்து வச்சு அப்படியே வந்து நம்ம சுற்றி விட்டுக்க போகிறோம். அந்த கோனில் வந்து அப்படியே சுற்றி நம்ம விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே வந்து இருக்குங்க. அதனால தான் நம்ம வந்து இது மாதிரி வந்து பண்ணுறோம். இப்போ வந்து இதை வந்து அதில் ஒட்டிக்க போகிறோம். அது ஒட்டுறதுக்காக வந்து க்ளூ வந்து யூஸ் பண்ணுறேன். க்ளூ வந்து அந்த கோனோட டாப்பில் வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த டெக்கரேட்டட் கொடி இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஒரு எட்ஜை வந்து அந்த டாப்பில் ஒட்டிட்டு அப்படியே அந்த கோன் ஃபுல்லாக வந்து சுற்றி விட்டுக்கோங்க. அந்த பச்சை கலர் கொடியை பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபுல்லே வந்து சுற்றி விட்டுட்டாங்க. பார்க்க பாருங்கள் அப்படியே ட்ரீ மாதிரி ரொம்பவே வந்து அழகாக வந்துருக்கு. பட் இப்போ ரொம்ப பிளைனாக வந்து ரொம்ப வெறுமனே வந்துருக்கிற மாதிரி வந்துருக்கு. அது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ் ட்ரீ நீங்கள் எடுத்துக்கிட்டாலே அதில் கலராக பால்ஸ் வந்துருக்கும் பார்த்தீங்களா, அது பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக வந்துருக்கும். அதை தான் வந்து செய்ய போகிறோம். அதை செய்யறதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பழைய நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு இது மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணுறது ஈஸி தான். 4 நியூஸ் பேப்பரை முடிச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பரை சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அப்புறம் கிஃப்ட் பேக்கிங் யூஸ் பண்ணுற கலர் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. அதான் கவர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. பேப்பர் வந்து எடுக்காதீங்க. இது மாதிரி ஷீட் வந்து எடுத்துக்கிட்டு இதே மாதிரி வந்து சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கோல்டன் கம்பி வந்து எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு 2 ரூபா தான் வந்து இருக்கும் அந்த கம்பி. அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்த நியூஸ் பேப்பரை ஒவ்வொரு நியூஸ் பேப்பரை எடுத்து அதை அப்படியே வந்து பால் மாதிரி நல்லா கசக்கி வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. பேப்பரை பால் மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த கலர் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அந்த பாலை வச்சு நல்லா வந்து சுருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்த கோல்டன் கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அது 5 இன்ச்சுக்கு தனித்தனி கம்பியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பாலை வந்து கலர் பேப்பர் வச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த கம்பி வச்சு நல்லா வந்து முறுக்கி விட்டுக்கோங்க பிரியாத அளவுக்கு. இது மாதிரி அந்த கலர் ஷீட்டில் வச்சு இந்த கம்பி வச்சு நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நான் டைட்டாக வந்து முறுக்கி விட்டுக்கோங்க. முறுக்கி விட்டுட்டு ஒரு 2 இன்ச்சு மட்டும் ஸ்ட்ரைட்டாக வச்சு அது ஒரு குக்கி மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ட்ரீல இதை நம்ம மாட்ட தான் போகிறோம். ஸோ குக்கி மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரீல அந்த மாட்டுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி டெக்கரேட்டர் நீங்கள் எவ்வளோ செஞ்சு நினைக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். எத்தனை ட்ரீல மாட்டோம்னு நினைக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம செஞ்சு எடுத்த டெக்கரேட்டரை நீங்கள் ட்ரீல எங்கெல்லாம் மாட்டோம்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் இது மாதிரி வந்து மாட்டி வச்சுக்கலாம். நம்ம வந்து அந்த கொடி மாதிரி தான் வந்து சுற்றி விட்டுருக்கோம். ஸோ நீங்கள் குக்கி மாதிரி செஞ்சதுனால நீங்கள் மாட்டி விட்டாலே பார்த்தீங்கன்னா அது வந்து நிற்கிது பாருங்கள். எந்த இடத்துல மாட்டோம்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து அழகாக வந்துருக்கும்.
ஃபைனலி ட்ரீ வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம செஞ்ச இந்த ட்ரீக்கு மேலே அந்த பெல் வந்து மாட்டி வைக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பெல் எப்படி செய்யறது அப்படின்றத சென்னை ஃபுட் சேனலில் ஆல்ரெடி வந்து வீடியோ கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒன்றும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐபட்டனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி போய் பாருங்கள். அது செய்யறது ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. ஒரு ½ hour நீங்கள் வந்து செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக வந்து இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் வந்து வைக்கலாம். ஆனால் கிறிஸ்மஸ் ட்ரீனா டாப்பில் ஸ்டார் எல்லாம் வந்தால் நல்லா இருக்காதுங்களா? ஸோ ஸ்டார் வந்து மேலே வச்சிடலாம். அது க்ளூகன் யூஸ் பண்ணி மேலே வந்து ஒட்டிடலாம். ஏன்னா அப்படியே வச்சா ஸ்டார் வந்து நிற்காது. ஸோ க்ளூகன் யூஸ் பண்ணி மேலே வந்து ஒட்டிக்கோங்க. அண்ட் ஃபைனலி கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நம்ம செஞ்சுட்டோங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக வந்து இருக்குது பாருங்கள். அந்த ஸ்டார் அந்த பெல்லோடலாம் சேர்த்து பார்க்கறது ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. அந்த பெல் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன், சேனலில் வந்து போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. நீங்கள் பார்க்கலாம், போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். பட் இப்போ கூட அது மிஸ் ஆகிற மாதிரி இருக்குல்ல, அந்த ட்ரீல லைட்ஸ் தான் மிஸ் ஆகுது. அதை மாட்டிட்டு பார்க்கலாம். அண்ட் லைட்ஸ் வந்து இப்போ நம்ம மாட்டிட்டோம். பார்க்கறதுக்கு பாருங்கள் அவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக அழகாக வந்து இருக்குது. லைட்ஸ்லாம் போட்டோடனே அவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்து இருக்குது. அந்த லைட்ஸ் போட்டோடனே அந்த பெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிட்டர் ஷீட் தான் யூஸ் பண்ணி பண்ணிடணும். ஸோ பார்க்கறதுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் ரொம்ப வந்து ஜொலிக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஆனால் அந்த ட்ரீலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொடி மாதிரி இருக்கிறது நல்லா வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணுது. அந்த கலர் லைட் போடும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து அழகாக வந்து இருக்குது. நம்ம சின்னதாக வந்து செஞ்சுருக்கோம். ஏன்னா சார்ட் பேப்பர் வச்சு நம்ம சின்னதாக வந்து செஞ்சுருக்கோம். இது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் நீங்கள் பெருசாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் சார்ட் பேப்பர் வச்சு செய்யலாம். 3 சார்ட் பேப்பரை ஒன்றா ஒட்டி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ உங்களால் செய்ய முடியும். ரொம்பவே ஈஸி தாங்க இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ செய்கிறது. நீங்களும் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து நம்மளோட சேனலுக்கு மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை எல்லாத்துலேயுமே வந்து ஷேர் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறது அப்படின்றத வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கிறிஸ்மஸ் ட்ரீ கடையிலலாம் போய் வாங்காதீங்க. வாங்கினீங்க அப்படின்னா ரேட் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு 50 ரூபா செலவு பண்ணால் போதுங்க. நம்ம கையால் நம்ம வீட்டிலே வந்து செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் வந்து பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிற இருக்கும். என்னோட பேர் MK, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது MK Enquiries. Have a nice time. Thanks for watching the video. Bye. அண்ட் ஒரு நிமிஷம் விஷ் பண்ண மறந்துட்டேன். விஷ் மெனி மோர் ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாருமே இந்த கிறிஸ்மஸ் சந்தோஷமாக கொண்டாடுங்க.